குட் மார்னிங். ரிப்பீட்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சரி. ஸோ இன்னொரு 4 கொஸ்டின் தான், அதோட வந்து எல்சிஎம் ஹெச்எஃப் முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். கொஸ்டின் பாருங்க. ஜென்ரல் கேன் ட்ராப். நான் பேசுறது கேக்குதா? தெளிவாக தான் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. A general can drop his soldiers in the rows of 10, 15, or 18 soldiers, and he can also drop them in the form of a solid square. Find the least number of soldiers with the general. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜெனரல் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து சம் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸை அவர் ஒரு ரோக்கு 10 பேர் அப்படின்னு நிப்பாட்டினாலும், எக்ஸாக்டா வந்து 10 பேரா நிப்பாட்டுறாரு அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் செட்லயும் வந்து மிச்சம் இல்லாம அடுத்து வந்து ஒரு இப்போ 45 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 45 வந்து 10 தான் நிக்க வச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 ரோ வந்து ஃபுல்லா இருக்கும். ஆனா ஃபிஃப்த் ரோ ஃபுல்லா இருக்குமா? ஃபுல்லா இருக்காது. ஹாஃபா இருக்கும். இன்டர்ன் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். 10% இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க இவரோட கேஸ்ல வந்து சோல்ஜரோட கேஸ்ல அவர்கிட்ட இருக்க நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து என்ன கவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பேரா நிப்பாட்டினாலும் சம் நம்பர் ஆஃப் ரோஸுக்கு அப்புறம் 0% கம்ப்ளீட்டா இருக்கு. அதே மாதிரி 15 பேரா நிப்பாட்டினாலும் என்ன சொல்றாங்க? கம்ப்ளீட் ரோஸா கிடைக்குது. தட் இஸ் என்ன இல்ல, இன்கம்ப்ளீட்டா இல்ல. எந்த ரோவுமே இன்கம்ப்ளீட்டா இல்ல. அதே மாதிரி 18 நிப்பாட்டினாலும் என்ன ஆகுது? இன்கம்ப்ளீட்டா இல்ல. ஸோ லாஸ்ட் ரோ வரைக்கும், ஃபர்ஸ்ட் ரோல இருந்து லாஸ்ட் ரோ வரைக்குமே எத்தனை பேர் நிக்க முடியும்? 18. ஒவ்வொரு ரோலையும் 18 சோல்ஜர்ஸ் வந்து நிப்பாட்ட முடியும். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? சொல்லுங்க, இதுல இருந்து என்ன தெரியுது? ஹலோ ஸோ அந்த அவர்கிட்ட இருக்க அந்த நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 10, 15 அண்ட் 18 தெரியுதா? ஏன் இதை யோசிக்க மாட்டீங்க? சிம்பிளான விஷயம் தானே. சொல்லுங்க. 15 இருந்தாதான் அந்த நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து 10 பிளேஸ் பண்ண முடியும். ஸோ 15ங்கிறது என்னது? நத்திங் பட் அ மல்டிபிள் ஆஃப் 10. அதே மாதிரி 15 வந்து சம் 5 நம்பர் ஆஃப் ரோஸ்ல வந்து நம்ம அகாமடேட் பண்ணிட முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 15 இன்டூ 5 75. ஆர் ஒரு 20 15 பேரா நிப்பாட்டும் போது 20 ரோஸ்ல வந்து சோல்ஜர்ஸ் மொத்தம் கம்ப்ளீட் ஆயிடுறாங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? டோட்டல் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் என்னவா இருப்பாங்க? 15 இன்டூ 20 இல்லையா? ஸோ அதே மாதிரி 18 நிப்பாட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 18 நிப்பாட்டினா எப்போ வந்து கம்ப்ளீட்டா வர முடியும் அப்படின்னா, ஸோ ஒரு 3 ரோல வந்து கம்ப்ளீட் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் என்னவா இருப்பாங்க? 18 இன்டூ 3. ஒரு ரோ வந்து 18. ஸோ 3 ரோ இருக்கு. ஸோ இன்டூ 3. ஸோ ஆப்வியஸா வந்து அவர்கிட்ட இருக்க சோல்ஜர்ஸை வந்து 10 நிப்பாட்ட முடியும், 15 நிப்பாட்ட முடியும், 18 பேராவும் நிப்பாட்ட முடியும். ஆனா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்காது. 10 நிப்பாட்டும் போது வேற நம்பர் ஆஃப் ரோஸ், 15 இருக்கும் போது வேற நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும். ஒரு ரோக்கு 18 பேர் நிப்பாட்டும் போது அவருக்கு கிடைக்கிற மொத்த நம்பர் ஆஃப் ரோஸ் வேறையா இருக்கும். அந்த குழப்பம் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இல்லையா? புரிஞ்சதா? ஸோ அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம், என்ன இன்ஃபர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்க அந்த நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, தே ஆர் a multiple of 10, 15 அண்ட் 18. கரெக்டா? புரியுதா? புரியலன்னா புரியலன்னு சொல்லிருங்க. அமைதியா இருக்காதீங்க. ஹலோ, பேசுறது கேக்குதா? புரியலையா? புரியலையா? சொல்லுங்க. என்ன எப்படி இருக்கீங்க? பதில் சொல்லுங்க.
சேட்ல ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்கம்மா. சேட்டை நான் தனியா ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஆடியோல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே. ஹவு many நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ்ங்கிறது இன்னும் தெரியாது. ஸோ அதுதான் வந்து we have to find. சரியா? ஓகே. ஸோ அப்ப இது மாதிரி அப்ப என்ன தெரிஞ்சது நமக்கு அப்படின்னா, அவர்கிட்ட இருக்க நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து 10, 15 அண்ட் 18ஓட மல்டிபிள். ஃபர்ஸ்ட் திங் கிளியர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸோ அதுலேயே வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் 10, 15 அண்ட் 18ஓட மல்டிபிள் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய காமன் மல்டிபிள்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப எல்சிஎம் தான் அவன் கேட்கறான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, லீஸ்ட் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி உள்ள லீஸ்ட் கவுண்ட் தான் அவன் கேட்கான். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நிறைய மல்டிபிள்ஸ் இருக்கலாம். காமன் மல்டிபிள்ஸ் 10, 15 அண்ட் 18க்கு காமன் மல்டிபிள்ஸ் நிறைய இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால எல்ஜிஎம் கேட்கலாம். ஸோ இன்னும் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்ஜிஎம் எடுங்க. எல்ஜிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3 எடுத்தீங்கன்னா 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் அண்ட் தென் 2 எடுத்தீங்கன்னா 5 5 இது 3 அண்ட் தென் ஒரு 5 எடுத்துக்கலாம். 1 1 3 லாஸ்டா ஒரு 3. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 2s are 6, 6 5s are 30, 30 3s are 180. ஸோ 180 வந்து நீங்க 180 நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸை இப்போ நிப்பாட்டி பாருங்களேன். எப்படி நிப்பாட்டிக்கணும்? 10 10 நிப்பாட்டலாம், 15 15 நிப்பாட்டலாம். 10 10 நிப்பாட்டி இருந்தோம் அப்படின்னா 10 இன்டூ 18 ரோஸ் கிடைச்சிருக்கும். 10 in a row. In a row 10. In a row 10 சோல்ஜர்ஸ் நிப்பாட்டி இருந்தீங்கன்னா மொத்தம் 18 ரோஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா? அடுத்து இதே வந்து 15 நிப்பாட்டி இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரோக்கு 15 அப்படின்னா 180 வரும்னா 12 ரோஸ் கிடைச்சிருக்கும். 12 ரோஸ் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதே வந்து 18 நிப்பாட்டி இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரோஸ்க்கு எத்தனை கிடைச்சிருக்கும்? 10 கிடைச்சிருக்கும். ஒரே நிமிஷம். சொல்லுங்க. இன்னைக்கு வரீங்களா? இன்னைக்கு எப்போ வருவீங்க பிரதர்? புரியல. இல்ல இப்போ நான் கிளாஸ்ல இருக்கேன். இப்போ முடியாது. 11:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கு. அதுக்கு மேல புரியல. சரி வாங்க. கரெக்டா வந்து ஒரு 12 மணிக்கு லேட் ஆக்கிடாதீங்க. வெளியே வேற போவோம். நீங்க வந்து பாத்துட்டு போகணும். வெளியே போகணும். ஓகே. சரியா? ஸோ 180 நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து நம்ம 10 10 நிப்பாட்டலாம், 15 நிப்பாட்டலாம், 18 நிப்பாட்டலாம். ஓகே. ஸோ அது 90யா? சாரி. 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் அண்ட் 9 டைம்ஸ். என்ன தப்பு பண்ணேன்? 3 2 5 3 6 30 180. ஓகே. ஸோ இந்த 3ஆல டிவைட் பண்ணும்போது 15 6 2 5 5 3. என்ன தப்பு பண்ணியிருக்கேன் எல்ஜிஎம்ல? ஆமா எல்ஜிஎம் 90 தான். 10 15 அண்ட் 18க்கு எல்ஜிஎம் 90 தான். சாரி, அது கரெக்ட் தான். எல்ஜிஎம் நான் இங்க பண்ண ஸ்டெப்லாம் எனக்கு கரெக்டாக தான் தெரியுது. எதுவும் தப்பு பண்ணிருக்கேன் பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து வரும். எல்ஜிஎம் மட்டும் கூட போகுது. எல்ஜிஎம் என்ன வரும்? 10 15 18. எல்ஜிஎம் 90 தான். 10 15 அண்ட் 18க்கு எல்ஜிஎம் 90 தான். ஸோ 10 வந்து 90 வந்து 10ஓட மல்டிபிள் 9 டைம்ஸ் 6 டைம்ஸ் அண்ட் 5 டைம்ஸ். இருக்கும் 5
15 அப்படிதான் இருக்கும். ஸோ இது 9. ஸோ அடுத்து 5 எடுத்தீங்கன்னா இது 1 3 9 3 1 1 3 3. ஓகே 1 1 1. இப்போ கிட்ட தானே 45 90. ஓகே ஸோ 90 தான் எல்சிஎம். ஸோ இப்போ கொஸ்டின்ல இன்னொரு ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்கான் பாருங்க. என்ன கொடுத்துருக்கான்? அண்ட் he can also draw them up in the form of a solid square. ஒரு சாலிட் ஸ்கொயர் போலயும் வந்து அவங்கள வந்து ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ சாலிட் ஸ்கொயர்னா வந்து அந்த நம்பர் ஆஃப் என்ன சொல்றது வெர்டிசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதான். ஸோ இப்போ சாலிட் ஸ்கொயர்னா உங்கள்ட்ட வந்து இப்போ ஒரு 9 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களை எப்படி நிப்பாட்ட முடியும்? 3 ரோ அண்ட் 3 காலமா நிப்பாட்ட முடியுமா? 3x3 3 ரோ அண்ட் 3 காலமா நிப்பாட்ட முடியும். அதே மாதிரி உங்கள்ட்ட வந்து ஒரு 16 மெம்பர்ஸ் இருந்தாங்க, 16 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள 4 ரோஸ் 16 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 4x4 4 ரோ அண்ட் 4 காலமா நிப்பாட்டலாம். ஸோ அப்போதான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி 5 ரோ 5 காலம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேர் தேவைப்படும்? 25 பேர் தேவைப்படும். ஸோ அப்போ இதுல என்ன தெரியுது? இந்த 9 16 25 அடுத்து 6 பேர் 6 ரோ 6 காலமா நிப்பாட்டணும் அப்படின்னா 36 பேர் தேவைப்பட்டிருக்கும். 6x6 7 பேர் 7 ரோ 7 காலமா நிப்பாட்டு இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 49 பேர் தேவைப்பட்டிருக்கும். ஸோ அப்போ என்ன இன்ஃபரன்ஸ் அப்படின்னா, ஸோ உங்கள்ட்ட இருக்க அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இட் ஷுட் பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆமாவா? அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருக்கணுமா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கவுண்ட் உள்ள நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? அவங்கள வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல நிப்பாட்ட முடியும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். Can draw them up in the form of a solid square னா ஒண்ணும் இல்ல. ஸோ அவங்கள வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் நிப்பாட்ட முடியும். புரிஞ்சுதா? புரியல. புரியலையா? எந்த இடம் புரியலமா? புரியல, சாரி. ஆமா பாருங்களேன், இப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் நிப்பாட்டினா தானே வந்து அது ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி தெரியும். ஸ்கொயரோட டெஃபினிஷன் என்ன? ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட்? யார் பேசுனீங்க? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஸ்கொயரோட டெஃபினிஷன் என்ன? இட் ஹாஸ் 4 சைட்ஸ் அண்ட் ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த். இங்க 4 சென்டிமீட்டர், இங்கே 4 சென்டிமீட்டர், இங்கே 4 சென்டிமீட்டர், இங்கே 4 சென்டிமீட்டர். இதான ஸ்கொயரோட டெஃபினிஷன். ஹலோ. ஓகே. ஸோ அப்பனா நம்ம வந்து அவர்கிட்ட இருக்க நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல நிப்பாட்டணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸும் காலம்ஸும் சேமா தானே இருக்கணும். அப்போதானே வந்து இங்க 7 இங்க ஒரு 4 பேரையும் அதே மாதிரி காலமும் வந்து 4 காலம் நிப்பாட்டினாதான் உங்கள்ட்ட அது என்ன ஷேப்ல இருக்கும்? ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருந்தாதான். ஆமாவா? ஓகே இல்லையா? அதுதான் சொல்றேன். ஸோ அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் நிப்பாட்டணும் அப்படின்னா இங்க 4 பேர், ஃபர்ஸ்ட் ரோல 4, ரெண்டாவது ரோல 4, மூணாவது ரோல 4, நாலாவது ரோல 4. ஸோ அப்போ 4 இன்டூ 4, ஸோ மொத்தம் 16 இல்லையா? ஸோ அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னா என்ன? அதோட ரிசல்டன்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் என்னவா தான் இருப்பாங்க? ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா தானே இருக்கும். 5 ரோ 5 காலம் நிப்பாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க சொல்லுங்க. அக்பர் இருக்கீங்களா? 5 ரோ 5 காலம் நிப்பாட்டினா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 25. 6 ரோ 6 காலம் இருந்தாங்கன்னா 36. ஸோ அப்போ உங்கள்ட்ட இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸை யூ கேன் பிளேஸ் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்கொயர் அப்படின்னாலே அப்போ என்ன அர்த்தம்? த நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் யூ ஹவ் காட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆமாவா? உங்கள்ட்ட இருக்க மொத்த நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா தான் இருக்கணும்.
அப்படிதானே? ஓகே. ஸோ அப்போ நமக்கு ரெண்டு கேஸ் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 10, 15 அண்ட் 18. ஸோ அதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் 90. ஏன்னா வந்து அவங்கள வந்து ஒரு ரோக்கு 10 பேரா நிப்பாட்டினாலும் கம்ப்ளீட் ரோஸா நிப்பாட்டிட முடியாது. இன்கம்ப்ளீட் ரோஸே இல்ல. அதே மாதிரி 15 பேரா நிப்பாட்டினாலும் கம்ப்ளீட் ரோஸா ஃபுல் பண்ணிட முடியாது. இன்கம்ப்ளீட் ரோஸே இல்ல. ஒரு ரோக்கு 18 பேர் நிப்பாட்டினாலும் என்ன ஆயிருது? இன்கம்ப்ளீட்டா யாருமே இல்ல. எக்ஸாக்டா பர்ஃபெக்டா நிப்பாட்டிட முடியுது. ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் ரோ. சரியா? ஸோ அப்ப அதுல இருந்து வந்து இது மூணத்தோட காமன் மல்டிபிள் தான் அவர்கிட்ட இருக்க நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ்னு பார்த்தோம். அதுலயும் கொஸ்டின்ல அவன் என்ன கொடுத்திருக்கான்? லீஸ்ட் ஆஃப் சச் நம்பர் கேட்டிருக்கான். ஸோ அதனால லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 90. ஸோ இன்னொரு கேஸ்ல நம்ம என்ன சொல்லியிருக்கான்? ஸோ அவங்க வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா சாலிட் ஸ்கொயர்ல நிப்பாட்ட முடியும்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ அதோட ரிசல்டன்ட் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா தான் இருக்கணும். ஸோ இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 90யோட எந்த மல்டிபிள் 90யோட எந்த மல்டிபிள் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கும். சொல்லுங்க, 90யோட எந்த மல்டிபிள் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? ஆப்வியஸா நிறைய இருக்கும் இல்லையா? நிறைய நம்பர் இருக்கும். என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? 900 வந்து ஒரு 90யோடது, 9ஓடது இல்ல, 90யோடது. 90யோட மல்டிபிள் பார்க்கணும் அக்பர். 9ஓட மல்டிபிள் இல்ல. 8100 இஸ் an ஆன்சர். 8100 வந்து 90யோட மல்டிபிள். இன்டர்ன் வந்து அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கூட. ஸோ அதே மாதிரி 90க்கும் வந்து நிறைய மல்டிபிள்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமாவா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்க மாதிரி நிறைய மல்டிபிள்ஸ் இருக்கும். நம்ம இப்போ ஸ்க்ரீன்ல ரெண்டு ரெண்டு கேஸ் இருக்கு. 900 இருக்கு, 8100 இருக்கு. ஸோ அகைன் அவன் வந்து எதை தான் கேட்டிருக்கான்? லீஸ்ட் சச் கேஸ் தான் கேட்டிருக்கான். லீஸ்ட் நம்பர் ஆஃப் சச் சோல்ஜர்ஸ் தான் கேட்டிருக்கான். ஸோ ஆன்சர் இஸ் 900. 90யோட லீஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மல்டிப்ளை வந்து 900 தான். இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இருக்கா பாருங்க. 90, 180, 270, 360, 450, 540, 540, 630, 720, 810. 810 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா? நோ. நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்துடும் ஆன் ஸ்பாட் அங்க. அதே மாதிரி 360க்கு டவுட் வரும். 360 is not a perfect square. 3600 தான் perfect square or 36 தான் perfect square. Whereas 360 is not a perfect square. So அப்போ 900 தான் 90யோட least multiple which is a perfect square. Least perfect square multiple. ஓகேவா? ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? சாரி கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சாரி கேட்கல. 900 தான் ஆன்சர். எஸ். ஆப்ஷன்ல வந்து 900 இருக்கும், 8100 இருக்கும். ஸோ வேற என்ன மல்டிபிள் இருக்கு? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மல்டிபிள் 90க்கு. 90 வந்து 30 into 13 சொல்லலாமா? into 2 into 2 போடுங்க, 4. ஸோ 3600 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மல்டிபிள் ஆஃப் 90. into 1 into 1 போட்டால் 90 தான். into 3 into 3 போடுங்க. அப்போ எவ்வளோ வரும்? 8100. 8100 into 4 into 4 போடுங்க. 16. 14400. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய காமன் மல்டிபிள்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கும். இது எல்லாமே ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ அவன் வந்து லீஸ்ட் நம்பர் கேட்டிருக்கான். ஸோ அப்போ வந்து நீங்க 900 தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனுமே இதுல 3600, 8100, இன்னொன்று வந்து 1400, 14400, இன்னொரு ஆப்ஷன் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 4500 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 900 ஆப்ஷன்ல இல்ல. 900 ஆப்ஷன் இல்ல. ஸோ இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கு. 8100 இருக்கு, 3600 இருக்கு, 4500 இருக்கு, 14400 இருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 3600 இல்லையா? ஆமா, 90யோட மல்டிபிள் தானே. 90 40s ஆர் 3600. 3600 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே. 90யோட மல்டிபிள் தானே இல்லையா? மல்டிபிள் வருதுங்க சார். நான் ஸ்கொயர் வேல்யூ பார்க்குறேன் சார். ஸ்கொயராகவும் தானே இருக்கு. 60 60s.
60ல ஸ்கொயர் ரூட் சார். நான் 90ல ஸ்கொயர் வேல்யூ பார்த்துட்டு நான் 90ல ஸ்கொயரோட வேல்யூ நீங்க பார்க்க தேவையில்ல. 90யோட மல்டிபிள் தான் நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தா 900 வந்து 90யோட ஸ்கொயர் இல்ல. 900 எப்படி நீங்க ஆன்சர்னு சொன்னீங்க? 90யோட ஸ்கொயர் வேல்யூ உங்கள்ட்ட கேட்கல. 90யோட மல்டிபிளா இருக்கணும். ஆனா அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 90யோட ஸ்கொயர் உங்கள்ட்ட ஆன்சர் கேட்கல. 90யோட மல்டிபிள். ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருந்து நம்ம என்ன இன்ஃபரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா the number is a multiple of 90. 90யோட மல்டிபிளா இருக்கணும். ரெண்டாவது கேஸ்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ 90யோட மல்டிபிள் எது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்? அதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் படி வந்து ஆன்சர் 900. இன்கேஸ் வந்து ஆப்ஷன்ல 900 இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அடுத்த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் சாட்டிஸ்ஃபைங் தீஸ் டூ கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கு. அடுத்த லீஸ்ட் நம்பர் கிவன் ஆப்ஷன்ல எதுதோ அதுதான் ஆன்சர். இந்த லீஸ்ட் பாசிபிள் ஆன்சர் இஸ் 900. இன்கேஸ் 900 ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னா ஸோ அந்த நாலுல எது வந்து இந்த ரெண்டத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது சின்ன நம்பராகவும் இருக்குதோ அதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின்? போலாம் சார். ஈஸியான கொஸ்டின், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்லாம் இல்ல. நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே சரி. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி சிமிலர் கொஸ்டின் தான், எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. ஸோ எக்ஸ்ட்ராவா வந்து 3 டசன் ஆப்பிள் மிச்சம் இருக்குங்கிறது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா திங். யோசிங்க, ட்ரை பண்ணுங்க. எல்லாமே நானே சால்வ் பண்ணிருக்கேன். ஆன்சர் வந்ததா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க புரிஞ்சதா? சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ட்ரை பண்றீங்களா, இல்ல நான் சால்வ் பண்ணிட்டுமா? சரி பண்ணு. ஆன்சர் வந்ததா? சாரி, இல்ல நீங்க பேசுறது சரியா கேட்கல. சார் கொஷின் புரியல சார். கொஸ்டின் புரியலையா? ஆன்சர் புரியுது. அது புரியுது. 90ல ஸ்கொயர் ரூட் 90 சார். 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 90ல ஸ்கொயர் ரூட் 90 சா
ஆன்சரை எப்படி போடணும் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கணும் ம் கொஸ்டின் சொல்லுங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? சிம்பிளா சொல்லுங்க. சார். 5 இல்லைன்னா 6 டசன் ஆப்பிள் பேக் பண்ணும் போதும் 3 டசன் ஆஃப் ஆப்பிள் வந்து ம் அதோட பெரிய பாக்ஸ் 8 1 டசன் ஆப்பிள் பேக் பண்ணுறது 10 காஃபி 3 டசன் ஆப்பிள் ம் பேக் பண்ணலாம். ஓகே, அவ்வளவுதானே, சிம்பிள் தானே. ஸோ ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு சின்ன பாக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் அஞ்சு அஞ்சு 5 டசன், சரியா? 5 டசன் 5 ஆப்பிள்ஸா வந்து சின்ன சின்ன பாக்ஸ்ல வந்து ஃபில் பண்ணி அதுக்குள்ள வந்து உள்ள வைக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா 3 டசன் ஆஃப் ஆப்பிள்ஸ் மிச்சம் இருக்கு. எக்ஸாக்டா ஃபில் பண்ண முடியல. அவங்கள்ட்ட இருக்க டோட்டல் கவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டோட்டல் நம்பர் இங்க இருக்கு. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டசன்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் அது வந்து எக்ஸாக்டா அவங்களால வந்து ஃபில் பண்ண முடியல. ஒரே நிமிஷம். சாரி. அப்பயும் வந்து அவங்கள்ட்ட 3 டசன் ஆப்பிள் மிச்சம் இருக்கு. ஸோ அப்ப அடுத்து என்ன பண்றாங்க, 6 டசன் ஆப்பிள வந்து உள்ள ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒவ்வொரு சின்ன பாக்ஸ்லயும் 6 டசன் ஆப்பிள். ஸோ அதை வந்து இந்த பாக்ஸ்ல வந்து ஃபுல் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப வந்து அவங்களால ஃபுல்லா வைக்க முடியல. என்ன ஆயிடுது, மிச்சம் 3 டசன் ஆப்பிள் வெளியே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப அடுத்து என்ன பண்றாங்க, அதோட ஒரு பெரிய பாக்ஸா எடுக்கிறாங்க. ஸோ பெரிய பாக்ஸா எடுத்து ஒரு 8 டசனா வந்து உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, சரிங்களா? ஸோ அப்பயும் வந்து அவங்களுக்கு 3 டசன் ஆப்பிள் வந்து வெளியே மிச்சம் இருக்கு. ஸோ ஃபுல்லா வைக்க முடியல. 8. அடுத்து 9 வந்து உள்ள வைக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அப்பா வந்து அவங்களால ஃபுல்லா வைக்க முடியல. மிச்சம் வந்து வெளியே என்ன இருக்கு, 3 டசன் ஆப்பிள்ஸ் வெளியே இருக்கு. ஸோ அப்ப இதுல என்ன தெரியுது, ஸோ இந்த அஞ்சா வைக்கும் போதும் மிச்சம் 3 ஆப்பிள் இருக்கு. ஆறா வைக்கும் போதும் மிச்சம் 3 டசன் ஆப்பிள் வெளியே இருக்கு. 8 டசனா வைக்கும் போதும் மிச்சம் 3 ஆப்பிள் இருக்கு. அதே மாதிரி 9 டசனா வைக்கும் போதும் மிச்சம் 3 டசன் ஆப்பிள் வெளியே இருக்கு. ஸோ அப்ப இது எல்லாமே 5 6 8 9ஓட எல்சிஎம் பிளஸ் 3 டசன் தான் ஆன்சரா இருக்க முடியுமா? ஸோ இந்த மிச்சம் 3 டசன் யோசிக்காம அதை விட்டுருங்க. ஸோ சிம்பிளா வந்து அஞ்சா வச்சாலும் ஃபில் பண்ணிட முடியுது. ஆறா வச்சாலும் ஃபில் பண்ணிட முடியுது எக்ஸாக்டா. 8 டசனா வச்சாலும் எக்ஸாக்டா ஃபில் பண்ணிட முடியுது. இன்னொரு ஒரு பெரிய பாக்ஸ்ல 9 டசன் ஆஃப் ஆப்பிள்ஸ் உள்ள வைக்கும் போதும் ஃபுல்லா வந்து எக்ஸாக்டா ஃபில் பண்ணிட முடியுது. அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், அவங்கள்ட்ட இருக்க நம்பர் ஆஃப் டசன்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து எதோட காமன் மல்டிபிள், 5 6 8 9ஓட காமன் மல்டிபிளா தான் இருக்கணுமா? எக்ஸாக்டா லாஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோமோ அதே சேம் திங்கா? ஹலோ? அதே சார். எஸ். ஸோ அப்ப அதோட இங்க ஒரு எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் இங்க எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தான். அஞ்சா வச்சாலும் சரி, ஆறா வச்சாலும் சரி, 8 வச்சாலும் சரி, இல்ல 9 டசன்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸா வச்சாலும் மிச்சம் 3 டசன் ஆப்பிள் வெளியே இருக்கு. அவன் லீஸ்ட் ஆஃப் சச் நம்பர் கேட்டிருக்கான். ஸோ அப்போ இது 4ஓட எல்சிஎம் பிளஸ் 3 தான் ஆன்சரா இருக்க முடியுமா? அவ்வளவுதானே, சிம்பிள். எஸ் சார். அவ்வளவுதான். ஸோ 5 6 8 9ஓட மல்டிபிள் ஐ மீன் எல்சிஎம் கண்டுபிடிக்கும். 360 ம் 360 சாரி 360. 360. எஸ். ஓகே. ஸோ 363 அப்போ டோட்டல். இது வந்து 360 பிளஸ் 3 டசன் ஆப்பிள் மிச்சம் வெளியே இருக்கணும்ல. அப்போ 360. சாரி 396. 396. ஒரு டசன் 12 தான் சார். அப்போ 3 into 12 36 தான் வரும். அப்போ இங்க 360. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் கேட்கல, டோட்டல் நம்பர் ஆஃப் டசன்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் கேட்டிருக்கான். இது எல்லாமே டசன்ஸ் தான். 5 டசன்ஸ் 6 டசன்ஸ் 8 டசன் 9 டசன். ஓகே. ஸோ அப்போ 363 டசன்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஆனா இது 5ஆல மல்டிபிள் ஆகாதே சார். ஏன் ஆகல? 72 5 சார். 5ஓட சிம்பிள் திங்கே யூனிட் டிஜிட் 0. யூனிட் டிஜிட் 0 வருதா 5ஆல் எப்படி மல்டிபிள் ஆகுதுன்னு சொல்லுங்க. அது 360 ஆகுது, 363 ஆகாது.
363 ஆகாது. எதுவுமே ஆகாது. 6ம் ஆகாது, 8ம் ஆகாது, 9ம் ஆகாது. அந்த 3 டசன் வந்து தனியா எடுத்துட்டு இது இருக்கிறது ஆமா ஆமா எஸ். அவங்க வந்து 5 நிப்பாட்டினாலும் 72 டசன்ஸ் உள்ள வச்சிருக்க முடியும். மிச்சம் 3 டசன் வெளியே இருக்கும். ஓகே 6 நிப்பாட்டும் போது 60 டசன்ஸ் வந்து அவங்க அந்த பாக்ஸ்ல அகாமடேட் பண்ணி பண்ணிருக்க முடியும். மிச்சம் 3 டசன் வெளியே இருந்திருக்கும். 8 நிப்பாட்டு உள்ள வச்சிருந்தாலும் எவ்வளவு 45 8 எஸ் 45 டசன்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் உள்ள வச்சிருக்க முடியும். மிச்சம் 3 டசன் வெளியே இருந்திருக்கும். 9 உள்ள வச்சிருந்தீங்கன்னா 40 டசன்ஸ் உள்ள இருந்திருக்கும். மிச்சம் 3 டசன் வெளியே இருந்திருக்கும். ஓகேவா? சரி, ஒரே நிமிஷம் சளி துப்பிட்டு வந்துடுறேன். நீங்க இந்த கொஸ்டின் பார்த்துட்டு இருங்க, ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருங்க, நான் வந்து வரேன். அஞ்சு வந்ததா? சாரி, ஏதாவது ஐடியா கிடைச்சதா என்ன பண்ணலான்னு? இதுக்கான ஹிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரேஷியோ ரேஷியோக்கும் எல்சிஎம்க்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோமா? சொல்லுங்க. ரேஷியோக்கும் எல்சிஎம்க்கும் என்ன ரிலேஷன், ரேஷியோக்கும் ஹெச்சிஎஃப்க்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோமா? இப்போ 72 அண்ட் 90 அப்படின்னு 2 நம்பர் இருக்கு. ஸோ இந்த 2 நம்பருக்கும் ரேஷியோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த 2 நம்பருக்கும் ரேஷியோ நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம்? கேன்சல் பண்ணுவோம். யாரோ தெரியாம வீடியோ ஆன் பண்றீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ தெரியாம ஆன் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ 72 90 இது ரெண்டுக்கும் ரேஷியோனா என்ன பண்ணுவோம்? கேன்சல் பண்ணுவோம். ஸோ இது 18 4s ஆர் இது. சாரி, ஹலோ, பேசுறது கேட்கலாமா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இல்ல, எனக்கு இங்கதான் பேசுறீங்களா? அங்க ஏதோ பேசிட்டு இருக்காப்ல. சரி, ஓகே. 72 90 சும்மா ரேண்டமா நான் ஏதோ ஒரு நம்பர் எடுத்து உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். ரேஷியோக்கும் ஹெச்சிஎஃப்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்பர்ஸுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. 72 19 ரெண்டு நம்பர் இருக்கு. ஸோ இந்த 2 நம்பரோட ரேஷியோ என்னன்னு சொல்லுவீங்க? கேன்சல் பண்ணுவீங்க. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா இது 18 4s ஆர் இது 18 5s ஆர். ஸோ அப்போ 4:5 தான் ரேஷியோ. ஸோ அந்த கேன்சல் ஆன நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ஹெச்சிஎஃப். 18 டைம்ஸ் தான் வந்து கேன்சல் பண்ணீங்க. ஸோ அந்த தான் வந்து ஹெச்சிஎஃப்.
ஸோ அப்போ ஒரு ரெண்டு நம்பருக்கு ரேஷியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ரேஷியோல இருக்க நம்பர்ஸ் இதுக்கு மேல கேன்சல் ஆகுமா? ஆகாது. ஆகாது. ஸோ அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை வச்சு நம்ம கேன்சல் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரேஷியோவே கிடைக்கும். இதே வந்து இன்னொரு இதுவா சொல்லலாம். 9 டைம்ஸ் 9 8s ஆர் அண்ட் 9 10s ஆர்னு சொல்லலாம். ஸோ இப்படி நிப்பாட்டி வச்சுட்டு இதை ரேஷியோன்னு சொல்ல முடியுமா? 8:10 வந்து ரேஷியோன்னு சொல்ல முடியுமா? இல்ல, சொல்ல மாட்டோம். அதோட லீஸ்ட் ஃபேக்டர் வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரேஷியோனே சொல்லுவோம். ஸோ அப்போ 18 தான் வந்து 72 அண்ட் 90யோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 18 தான், 18 தான். ஸோ அதை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற மிச்ச நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரேஷியோ. ஸோ அப்போ எப்பயுமே ஒரு ரேஷியோ உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த ரேஷியோல இருக்க நம்பர்ஸுக்கு இதுக்கு மேல ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குமா? அந்த ரேஷியோல இருக்க நம்பர்ஸுக்கு திருப்பி அது கேன்சல் ஆகுமா? ஆகாது. ஆகாது. ஸோ அதை தான் நான் வேற மாதிரி கேட்கிறேன். இதுக்கு மேல காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குமா? அப்பயும் இல்ல. கேன்சல் ஆகாதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் இருந்தா தானே கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகுமான்னு கேட்டா ஆகாதுன்னு ஈஸியா சொல்லிடுறீங்க இல்லையா? ஏன் கேன்சல் ஆகாது? ஏன்னா காமன் ஃபேக்டர் இல்லாதனால. காமன் ஃபேக்டர் இல்லாததுனால தான் அது கேன்சல் ஆகாது. இங்க 8க்கும் 10க்கும் 2ங்கிற ஒரு காமன் ஃபேக்டர் இருந்தது இல்லையா? ஸோ அதனால தான் அது கேன்சலே பண்ண முடிஞ்சது. 72யும் 90யும் எப்ப கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா 18ங்கிற ஒரு காமன் ஃபேக்டர், அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான் 4:5 வந்திருக்கு. ஸோ அப்போ ஒரு ரேஷியோல இருக்க நம்பர்ஸுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்காது. அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற நம்பர் தான் ரேஷியோ. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இங்க பாருங்களேன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு நம்பர்ஸை பத்தி பேசுறாங்க. ஸோ அந்த ரெண்டு நம்பர்ஸோட சம் வந்து 1056 வரணும். ஸோ அந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து 66 இருக்க மாதிரி ரெண்டு நம்பர்ஸ். ஸோ இது மாதிரி ரெண்டு நம்பர் மட்டும்தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஒரு பேர் ஆஃப் டூ நம்பர்ஸ் தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டூ நம்பர்ஸுக்கு வந்து அந்த ரெண்டு நம்பரோட சம் 1056 ஆகும். அந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து 66 ஆகவும் இருக்க மாதிரி நிறைய ரெண்டு நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ அது மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் பேர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சதா? ஓகே. ஹெச்சிஎஃப் 66 கொடுத்துருக்கான். டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப். அதே ரெண்டு நம்பரோட சம் வந்து 1056 கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நான் என்ன அசியூம் பண்றேன் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோவை A:B எடுத்துக்கிறேன். இதுல தப்பு இருக்கா? இல்ல. ஸோ இப்போ A:B எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்கும் இதுக்கு மேல வேற ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காது? ஏன்னா அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரே 66 தான். அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரேஷியோவே கிடைக்கும் இல்லையா? ஓகே. ஸோ ரெண்டு ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் இருக்கு, அதே ரெண்டு நம்பரோட ரேஷியோ இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர் ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? 66A அண்ட் 66B இருக்கும் இல்லையா? கரெக்டா? இதுல டவுட் இருக்கா? சொல்லுங்க, இதுல டவுட் இருக்கா? நோ. ஓகே. இப்போ இது ரெண்டோட சம் தான் வந்து 1056 கொடுத்துருக்கான். அப்படிதானே? 1056. ஓகே. ஸோ அப்போ 66A plus 66B is equal to 1056 இல்லையா? ஸோ இப்போ இதில் 66 காமன் வெளியே எடுக்கலாமா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 66 10s are 660. இன்னொரு 5 டைம்ஸ் வந்து 330. ஸோ 990. இன்னொரு 66 தான் இருக்கு எக்ஸ்ட்ராவா. ஸோ அப்போ 16 தடவை. ஸோ A plus B கேன்சல் பண்ணீங்கன்னா 16s are 1056. ஸோ ரிமைனிங் வந்து A plus B is equal to 16 A plus B is equal to 16 ஓகேவா? புரிஞ்சதா? ஹலோ. ஓகே. A plus B 16. இப்போ
ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது 16 வர மாதிரி எத்தனை பேர்ஸ் இருக்கு உங்களுக்கு? 1 15 சொல்லலாமா? 2 14, 3 13, 4 sorry 4 12, 5 11, 6 10, 7 9, 8 8. ஸோ அடுத்து வந்து ரிவர்ஸ் தானே வரும். 9 7 10 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணுமா? வேணாம் சார். சத்தமா கேட்கல. இன்க்ளூட் டூ நாளே போட்டுக்கலாம். இல்ல நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. ஏன் சரி இஷ்யூவா உங்க சரி இஷ்யூவான்னு தெரியல. சேம் வேல்யூ தான் சார் வரும் திரும்ப இது. சேம் நம்பர்ஸ் தான் வரும். ஸோ இப்போ நீங்க திருப்பி வந்து இங்க 9 7 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 66 7ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க, 66 9ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றோம். அதே மாதிரி இந்த கேஸ்ல என்ன பண்றோம்? 66 9ஆல மல்டிப்ளை பண்றோம், 66 7ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றோம். ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ரெண்டும் அதே நம்பர் தானே வரப்போகுது, அதே ரெண்டு நம்பர்ஸ் தானே வரப்போகுது. அவன் தானே. ஸோ தேவையில்லை. ஸோ இந்த 8 செட்டு தான், இந்த 8 பேர் தான் வந்து நம்மளுக்கு இருக்க பேர். ஸோ இப்போ எதெல்லாம் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், எதெல்லாம் வந்து நமக்கு எடுத்துக்கலாம்? 8 தான், 8 பேர் தான் ஆன்சரா? இல்ல வேற எதுவும் ஒரு விஷயம் கவனிக்கணுமா நம்ம? ஏ அண்ட் பி என்னது ஆக்சுவலா? ஏ அண்ட் பி என்னது ஆக்சுவலா? ரேஷியோல இருக்க நம்பர். அது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் இருக்குமா? இருக்காது. இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அப்ப இங்க எங்கெல்லாம் வந்து எந்த ரெண்டு பேருக்கு எந்த ரெண்டு சாரி எந்த பேருக்கெல்லாம் வந்து காமன் நம்பர்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் ஆன்சரா இருக்க முடியுமா? 2 and 14 ஆன்சரா இருக்க முடியுமா? எஸ் சார். ஏன்னா அதுக்கு காமன் ஃபேக்டர் இருக்கு. ஏன்னா அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரேஷியோவே கிடைக்கும். ஸோ அப்போ ரேஷியோல இருக்க நம்பருக்கு தேர் ஷுடன்ட் பி எனி காமன் ஃபேக்டர். ஸோ அதே மாதிரி 4 and 12 ஆன்சரா இருக்க முடியுமா? 6 and 10, 6 and 10 இருக்காது, 8 and 8 இருக்காது. ஸோ மிச்சம் எத்தனை பேர் இருக்கு? 1 and 15 ஒரு பேரு, 3 and 13 ஒரு பேரு, 5 and 11 ஒரு பேரு, 7 and 9 ஒரு பேர். ஸோ 4 பேர்ஸ். அதான் ஆன்சர். 8 ஆன்சர் இல்ல. ஆன்சர் புரிஞ்சதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. ரெண்டு பேர் மட்டும் தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, வேற யாரும் ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல. எதுவும் டவுட் ரெண்டு இருக்கு? பேரும் பேசுறாங்களாம். இந்த சார் ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றாரு? ரெண்டு பேரும் தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. சார் தானே? நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுமா. யார் அது? மரியம் சித்திகாவா? பாத்துட்டேன். மரியம் சித்திகாவா யாரோ நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? ரெண்டு பேர் தான் சார்ட்ட பேசிட்டு இருக்காங்களா? சார் ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாரோ பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், நான் பேசல சார். நான் டவுட் இல்லைன்னு சொல்ல ஆன் பண்ணேன் சார். அப்படியா? ஸோ அப்ப யாரோ பேசுனீங்க, ஏதோ ஒரு லேடி வாய்ஸ் தான், ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கீங்க, யாரும் தெரியல. நீ என்ன கலாய்ச்சது எனக்கு கேட்டுச்சு. சரி நானும் லேடி இல்ல. சாரி. சரி ஓகே, யாரோ, அதெல்லாம் நடக்கதான் செய்யும். டவுட் இருந்தா கேளுங்க. பேசும்போது மைக் ஆன்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கவனிச்சு பேசுங்க. சரி ஓகே. டவுட் இல்லையா? போலாமா? தேங்க்யூ. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. There are 5 numbers. HCF of each possible pair is 4 and the LCM of all the 5 numbers is 27 720. What will be the product of all those 5 numbers? Question என்ன கேட்டிருக்கான்? புரியுதா? Question புரியுதா பாருங்க. நம்ம கிட்ட 5 நம்பர் இருக்கு, சரியா? என்ன நம்பர்ஸ் நமக்கு தெரியாது. ஆனா அந்த நம்பர்ஸோட அந்த 5 நம்பர்ல இருந்து எந்த 2 நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலும், அந்த 5 நம்பர்ல இருந்து எந்த 2 நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதோட HCF வந்து HCF of each pair, okay, each possible pair வந்து 4 இருக்கு.
ஓகேவா? சரியா? நம்ம கிட்ட 5 நம்பர் இருக்கு. ஸோ அந்த 5 நம்பர்ல இருந்து எந்த 2 நம்பர் எடுத்து பார்த்தீங்கனாலும் ஸோ அதோட ஹெச்சிஎஃப் வந்து 4 இருக்கு. அடுத்து இது ஒரு டேட்டா. அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்கான்? அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்கான்? LCM of all 5 numbers. அது வந்து 27,720 கொடுத்துருக்கான். சரி, இப்போ இது எப்படி ப்ரொசீட் பண்றது? என்ன ஹிண்ட் நமக்கு இங்க? அந்த 5 நம்பர்ல இருக்க எந்த 2 நம்பர் எடுத்து பார்த்தாலும் அதோட ஹெச்சிஎஃப் வந்து 4 தான் அப்படிங்கும்போது அந்த 5 நம்பரோட ஹெச்சிஎஃப் என்னவா தான் இருக்கும்? சார். ஆன்சர் 27 சொல்றீங்களா? 4 சார். இல்ல இல்ல, திருப்பி கொஸ்டின் வாங்க. நம்ம கிட்ட we have 5 numbers. அந்த 5 நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த 5 நம்பர் வந்து N1, N2, N3, N4 and N5. சரியா? ஸோ இந்த 5 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 நம்பர்ஸ்ல இருந்து எந்த 2 நம்பர் எடுத்தாலும் N1, N2 எடுத்தாலும் சரி, இல்லை N1, N3, N1, N4, N1, N5, அதே மாதிரி N2, N3, N2, N4, N2, N5, N3, N4, N4, N3, N5, அதே மாதிரி N4 and N5. ஸோ இந்த மாதிரி எந்த 2 நம்பர், இது 5ல இருக்க எந்த 2 நம்பர் எடுத்து பார்த்தாலும் அதோட ஹெச்சிஎஃப் வந்து 4 அப்படிங்கும்போது இப்போ இந்த 5 நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் என்னவா தான் இருக்கும்? 4 தானே இருக்கும். ஹலோ, ஓகே, ஒரு சின்ன கேஸ் பார்ப்போம். ஸோ நம்ம கிட்ட 3 நம்பர் இருக்கு. 4, 12 and 16. சரிங்களா? 4, 12 and 16 இருக்கலாமா? இல்லாட்டி 8, 12 and 16 கூட எடுத்துக்கலாம். 8, 12, 16 அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர் இருக்கு. ஸோ இப்போ இந்த 3 நம்பர்ல 8 and 12ஓட எல்சிஎம் என்னன்னு பாருங்க. 8 and 12ஓட எல்சிஎம் என்ன? சாரி, ஹெச்சிஎஃப் என்ன? 4 தான். 12 and 16ஓட ஹெச்சிஎஃப் என்ன? 4 தான். 8 and 16க்கு 8 வந்துருமா? சரி, அப்போ இது 4 இருக்கட்டும். அந்த நம்பர் இருக்கானு பார்த்தேன். சரி, 4 வச்சுக்கோங்க. 4 and 12க்கு எல்சிஎம் வந்து 4 தான். 12 and 16க்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து 4 தான். அடுத்து அதே மாதிரி 4 and 16க்கு ஹெச்சிஎஃப் என்னதான் வரும்? 4 தான் இல்லையா? ஸோ அப்போ இந்த 3ல இருக்க எந்த 2 பேரோட ஹெச்சிஎஃப் வந்து 4 இருந்துச்சு அப்படின்னாலும், எந்த 2 பேரோட ஹெச்சிஎஃப் வந்து 4 இருந்துச்சுனாலும், அப்பனா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மொத்த நம்பர்ஸ், அந்த 3த்துக்கும் மொத்தமா ஹையஸ்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுவும் என்னவா தான் இருக்கும்? 4 தான் இருக்கும். அதே சேம் லாஜிக் தான் இங்க. நம்ம கிட்ட 5 நம்பர் இருக்கு. அந்த 5 நம்பர்ல இருக்க எந்த 2 நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதோட ஹெச்சிஎஃப் வந்து 4 தான் அப்படிங்கும்போது அந்த 5 நம்பரோட ஹெச்சிஎஃப் என்னவா தான் இருக்கும்? இது கொடுத்துருக்க டேட்டா. ஸோ அதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்றோம்? அப்ப ஹெச்சிஎஃப் ஆஃப் ஆல் 5 நம்பர்ஸ் இஸ் அகைன் 4. சரி, ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் வந்து 4ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்மள்ட்ட அந்த 5 நம்பர் என்னென்னு தெரியல. ஆனா அந்த 5 நம்பரோட ரேஷியோ of that 5 of all the 5 numbers நான் வந்து அசியூம் பண்றேன். என்ன அசியூம் பண்றேன்? A is to B is to C is to D is to E அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்றேன். ஸோ இப்போ அந்த நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? அப்போ 4A, 4B, 4C, 4D and 4E இருக்குமா? ஏன்னா இது எப்படி சொல்றோம்? நம்மளுக்கு ரேஷியோ A:2, 2 நம்பரோட ரேஷியோ A:2 கொடுத்துருக்கான். அந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து ஒரு 3 கொடுத்துருக்கான் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த 2 நம்பர்ஸ் வந்து ஆக்சுவலா N1 வந்து 3A, அந்த இன்னொரு நம்பர் வந்து 3B. இது வந்து நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அதே சேம் ரூல் தான் இங்க அப்ளை பண்றோம். அந்த 5 நம்பரோட ஹெச்சிஎஃப் 4, அந்த 5 நம்பரோட ரேஷியோ வந்து A:B:C:D:E அப்படின்னா அப்ப அந்த 5 நம்பர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 4A, 4B, 4C, 4D and 4E தான் இருக்கும். சரியா? இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா?
இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? No, டவுட் sir. இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே. சரி. ஸோ இப்போ இந்த 5 நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். 4A, 4B, 4C, 4D அண்ட் 4E. ஸோ இதோட எல்சிஎம் என்ன வரும்? இதோட எல்சிஎம் என்ன வரும்? 4ABCD அதான் இருக்குமா? எல்சிஎம் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கிறதுக்கு வந்து எல்சிஎம் உங்களுக்கு தெரியல, கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா என்ன பண்ணிருங்க? சிந்தட்டிக் டிவிஷன் போயிருங்க. லாங் டிவிஷன் மெத்தட் 4ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ என்னவாயிரும்? எல்லாத்துல இருக்க 4ம் கேன்சல் ஆயிரும். ஏபிசிடின்னு இருக்கும். இந்த ஏபிசிடிக்கு உங்களுக்கு என்னென்ன இதுன்னு தெரியுமா? வேல்யூஸ்ன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ அப்போ எல்சிஎம் என்னவா தான் இருக்கும்? இது அப்படியே த்ரூ அவுட்டா மல்டிப்ளை பண்ணிடலாமா? 4ABCDயா தான் இருக்கும். அப்படிதானே? இந்த ஏபிசிடிக்கு காமன் ஃபேக்டர்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. காமன் ஃபேக்டர்ஸ் தெரியலன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படியே தானே மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். கடைசி வரைக்கும் கொண்டு வர தேவையில்ல. அப்பா தானே? ஸோ சிம்பிளா இங்க என்ன பண்ணலாம்? ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னு எடுத்தீங்கன்னா ஏ மட்டும் கேன்சல் ஆகும். இங்க ஒண்ணுன்னா இருக்கும். மிச்சம் இதெல்லாம் பிசிடின்னு இருக்கும். அடுத்து பின்னு எடுத்தீங்கன்னா பி எல்லாம் பி மட்டும் ஒண்ணுன்னு ஆகும். மிச்சம் சிடின்னு இருக்கும். அடுத்து சி எடுத்தீங்கன்னா சி ஒண்ணுன்னு ஆயிரும். டிஇ அப்படியே மிச்சம் இருக்கும். அடுத்து டி எடுத்தீங்கன்னா ஏபிசிடி 4 1 1 ஆயிருக்கும். கடைசியா இ இருக்கும். ஸோ அடுத்து திருப்பி கடைசியா இ எடுப்பீங்க. ஸோ அப்போ எல்சிஎம் என்னதான்? 4ABCD தானே? 4ABCD. இதுதான் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான் வேல்யூ? கொடுத்துருக்கானா 27,720ன்னு? ஆமாவா? எஸ். ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவேட் பண்ணலாமா? which is equal to 27,720. ஸோ அப்போ 4ABCD வந்து 27,720 அப்படின்னா அப்போ 4 கேன்சல் பண்ணலாமா? ஸோ அப்போ ABCDE ABCDE மட்டும் வச்சுக்கோங்க. 27,720 அப்படியே ஈக்குவல் டு அந்த புக் இருக்கும். டிவைடட் பை 4. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 6430. 6430வா? கரெக்டா? இல்ல சார் 693. சரி கேன்சல் பண்ணலாம். 24,000 27,720ல 24,000 தனியா எடுத்துட்டீங்க அப்படின்னா 6,000 டைம்ஸ் இல்லையா? சரி ஃபர்ஸ்ட் ஒரு 6,000. அடுத்து மிச்சம் என்ன இருக்கு? 3,720. 3,720ல 3,600 வந்து 4ஆல கேன்சல் ஆகும் தெரியுமா? ஸோ அப்போ அதை எடுத்துக்கோங்க. எவ்வளோ வரும்? 900 டைம்ஸ். ஸோ 6,900. மிச்சம் என்ன இருக்கும்? மிச்சம் என்ன இருக்கும்? 120 இருக்குமா? ஸோ 120 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 30 டைம்ஸ். அப்போ 6,930. கரெக்டா? ஆமா. ஓகே. ஸோ இப்போ அவன் கொஸ்டின் மட்டும் என்ன கேட்டிருக்கான்? என்ன கேட்டிருக்கான்? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தி 5 நம்பர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தி 5 நம்பர்ஸ் என்ன வரும்? 6930. 4A into 4B into 4C into 4D into 4E வந்திருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? 4 power 5 into ABCDE இல்லையா? ஸோ 4 power 5 into ABCDE ஆன்சர் என்ன? 6,930. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதை கடைசியா வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் தர சொல்ல மாட்டான். கடைசியா இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் தர சொல்ல மாட்டான். கவலைப்படாதீங்க. அப்படியே இருக்கும். ஆர்எல்ஸ் இதே வந்து வேற விதமா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஆப்ஷன் வந்து இப்படியே தான் இருக்கும். ஆப்ஷன்ல வந்துட்டு வேணா ட்விஸ்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4ABCD அப்படியே வச்சுக்கோங்க. 4ABCD 27,720 இருக்கு இல்லையா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்க மிச்சம் என்ன இருக்கலாம்? 4 power 4 into 4ABCDE அப்படின்னு மாத்தலாம். ஸோ அண்ட் தென் அகைன் 4 power 4 into 27,720. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு கேஸ் தான் வந்து ஆப்ஷனை கொடுத்துருப்பான். சரியா? ஸோ மொத்தம் வந்து 4 power 5 ஒரு 7,000 நம்பர்ல அப்ராக்சிமேட்டா 7,000 நம்பர்ல மல்டிப்ளை பண்ணி கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. ஸோ இந்த ரெண்டு ரெப்ரசன்டேஷன்ல ஏதாவது ஒன்று தான் வந்து ஆன்சரா அந்த கிவன் ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். either 4 power 5 into 6930 or 4 power 4 into 27,720. புரிஞ்சதா? எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இருக்கா?
டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்சிஎம் ஹெச்எஃப் முடிச்சிட்டோம். எல்சிஎம் ஹெச்எஃப் முடிச்சிட்டோம். இது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. சால்வ் பண்ணிடலாமா? கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தாலும் எதுவும் சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? லாஸ்ட் செஷன் வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க அப்படின்னு. நான் கொடுக்கல, உங்களே வந்து கொஸ்டின்ஸ் பார்க்க சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சார் நான் பார்த்ததுல வந்து நான் சார் லீஸ்ட் நம்பர் ஒரு கொஸ்டின் சொல்றேன் சார். சொல்லுங்க. லீஸ்ட் நம்பர் which when divided by 2, 3, 4, 5 and 6 leaves remainder 1 but no remainder when divided by 7 அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்த்தேன் 2 சார். 3 அது 2 3 சார் நம்பர் 2, சொல்லுங்க. 2 3, 3 2, 3, 4, 5, 6 சார். 4 5 6. அப்ப வந்து leaves remainder 1 ஆ but no remainder when divided by 7 அப்படின்னு அந்த மாதிரி சம்ஸ் எப்படி சார்? வரும். அதான் இது வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். இன்னும் இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் பார்க்கல. ஓகே, இது எஸ்எஸ்சிக்கான பிபிடியும் இல்லை, எஸ்எஸ்சிக்கான பிபிடி வேற. சொல்லுங்க. டிவைடட் பை 7 ரிமைண்டர் 0 இல்லையா? Yes, sir. டிவைடட் பை 7 ரிமைண்டர் 0. ஓகே, ஸோ சிம்பிள் திங். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்க? 2, 3, 4, 5, 6 LCM. 2 3 4 5 6க்கு வந்து ஓகே எல்சிஎம் ரெப்ரசன்டேஷன் சொல்லுங்க. ஸோ எக்ஸுங்கிற நம்பரை வந்து when divided by 2 3 4 5 and 6 it leaves a Gives a remainder remainder 1. 1 இல்லையா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? X minus 1 divided by 2, 3, 4 LCM x of minus the 1 5 numbers. gets exactly divided by 2 3 4 5 and 6 இல்லையா? Yes, x sir. minus 1 வந்து 2 3 4 5 6 ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? x minus 1 is nothing but the common multiple of all these 5 numbers. Yes, sir. ஆமாம் தானே? ஓகே, Yes, sir. கொஸ்டின் வந்து லீஸ்ட்ங்கிற ஒரு ஹிண்ட் கீவேர்டு கொடுத்துருப்பானா, லீஸ்ட் ஆஃப் சச் நம்பர் when the least number is divided by the least number divided by 2 3 5 6 அந்த மாதிரி கொஸ்டின் ஹிண்ட் இருக்கா? ஆமா சார், least இருக்கு. number அப்படிங்க. So least number இருக்கு. So அப்ப x minus 1 is a common multiple of all these 5 numbers. ஆனா அதிலே least of such number தான் நமக்கு வேணும், ஏன்னா கொஸ்டின்ல இருக்க ஹிண்ட் படி. ஸோ அப்ப LCM கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப x minus 1 is nothing but the LCM of all these 5 numbers. இந்த 5 நம்பரோட LCM என்ன வரும்? நீங்க மட்டும் வேண்டாம், மத்தவங்களுக்கும் புரியுதா கொஸ்டின்? புரியுது புரியலையா? புரியுதுங்க சார். புரியுது. ஓகே, ஃபாலோ பண்ண முடியுது. சரி. ஸோ அப்போ x minus 1 வந்து இந்த 5 நம்பரோட LCM தான் வந்து x minus 1. ஸோ இப்போ இந்த 5 நம்பரோட LCM என்ன வரும்? 2 3 4 5 6 60 சொல்லலாமா? 60. ஹலோ. ஓகே, 6ஓட மல்டிபிள் சிம்பிள் திங். 6ஓட மல்டிபிள் அது வந்து 5ஓட மல்டிபிளாவும் இருக்கணும், அப்படிதானே? Yes, sir. ஸோ அப்போ 6ஓட மல்டிபிள் 5ஓட மல்டிபிளாவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேஸே வந்து எங்க போகலாம்? 6 6 12 18 24லாம் பார்க்கணுமா? பார்க்க தேவையில்லை, டைரக்டா வந்து 30 செக் பண்ணலாம். 30 5ஆல டிவைட் ஆகுது, ஆனா வேற 4ஆல டிவைட் ஆகுதா? 4 divide ஆகாது. No, sir. ஆகாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கேஸ் எது எடுக்கணும்? டைரக்டா நீங்க 60 செக் பண்ணலாமா? ஏன்னா 36 இல்ல 42 48 54லாம் செக் பண்ணணுங்கிற அவசியம் இருக்கா? ஏன்னா அந்த நம்பர்ஸ்லாம் கண்டிப்பா 5ஆல டிவைட் ஆகாது. Yes, sir. ஸோ பார்க்க தேவையில்லை. ஸோ டைரக்டா 60 போங்க. 60 வந்து 5ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். Yes, sir. 4ஆல டிவைட் ஆகுமா? எஸ், இட் வில். 3 2 3 4 அதாலையும் டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ Yes. எல்சிஎம் என்னதான்? 60. 60. ஒரே ஒரு நிமிஷம், ஆஃபீஸ் கால். ஒரு நிமிஷம் கால் பண்ணிட்டே இருக்காங்க. மேம் குட் மார்னிங் மேம். சொல்லுங்க மேம். இல்லை சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்லுங்க மேம். ஓகே மேம். மேம் ஸ்டே யூஸ்வலாக நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வாங்குவாங்க மேம். நம்ம இந்த டைப் ஒன் கெஸ்ட் ஹவுஸ், நம்ம டைப் ஒன் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல மேம். மீனம்பால் வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கே ஸ்டே பண்ணலாம். மேம் அதான் மேம், நம்ம இவர் சிசி ஆஃபீஸில் வந்து ஹரிகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் ஆமாம் மேம், அவர் தான் வந்து இதுக்கு கேர்டேக்கர், கெஸ்ட் ஹவுஸுக்கு கேர்டேக்கர்.
ஸோ அவர் வந்து ஒரு லெட்டர் இமெயில் மட்டும் வைக்க சொல்லுவார் மேம். வச்சாருன்னா வந்து நம்ம கொடுத்துருவாங்க, ரூம் கொடுத்துருவாங்க. இல்லாட்டி வரட்டும் மேம், அன்னைக்கு நாளைக்கு வராங்க இல்லையா, ட்ரைனிங் வராங்க இல்லையா. நான் வேணா கைட் பண்ணிக்கிறேன். வரட்டும் மேம், வரட்டும். ஓகே மேம். சரிங்க மேம். ஓகே ஓகே மேம். ஓகே சரிங்க மேம். பேசுங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வாங்க மேம், வாங்க வாங்க. ஓகே ஓகே மேம், நோ இஷ்யூ. அதனால ஒன்றும் நோ இஷ்யூ, நோ இஷ்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ. சாரி. ஓகே, என்ன பார்த்தோம்? H-1 வந்து H-1ஓட எல்சிஎம் தான் வந்து, சாரி, H-1 வந்து இந்த 5 நம்பரோட எல்சிஎம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ இந்த 5 நம்பர் என்னது, 2 3 4 5 and 6ஓட எல்சிஎம் செக் பண்ணோம், 60. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 61. 61. ஸோ இப்போ அது ஆன்சராக இருக்க முடியுமா? ஆன்சராக இருக்க முடியுமா? ஆன்சராக இருக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா 61 does not get exactly divided by 7 இல்லையா. 7ஆல 61 எக்ஸாக்டா டிவைட் ஆகுதா? ஹலோ, No, sir. நோ சார். நோ இல்லையா. ஸோ அப்போ என்ன அர்த்தம், 61 can't be the ஆன்சர். அப்போ என்னதான் ஆன்சரா இருக்க முடியும் அப்படின்னா 61ஓட ஏதோ ஒரு மல்டிபிள், சாரி எடுத்துருவேன், 61ஓட ஏதோ ஒரு மல்டிபிள், கரெக்டா? சாரி, ஒரு நிமிஷம். ஒன்னாவது மல்டிபிள் 122. இது நான் கன்ஃபியூஸ் பண்றேன், சாரி, ஒரே நிமிஷம். எனக்கு இந்த கால் பேசுனது அப்படியே கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். ஆன்சர் ஈஸி தான், ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான், காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இது 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 61ன்னு இருக்கக்கூடாது. ஸோ அதான் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே. ம் கே ப்ளஸ் 6. ஓகே, சாரி, எனக்கு இந்த கொஸ்டின் ஒரு சின்ன டைம் கொடுங்க, பிரேக் எடுத்துக்கோங்க. 10:40, ஒரு 5 to 8 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் மட்டும் திருப்பி சொல்லிடுறேன், கொஸ்டின் கரெக்டான்னு பாருங்க. இந்த 5 நம்பரால் டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் 1 வரணும். ஸோ 7ஆல டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் 0 வரணும். அதான் நம்ம கொஸ்டின். Yes, sir. Yes, sir. ஓகே, ஸோ லீஸ்ட் ஆஃப் சச் நம்பர். Yes, sir. சரி, ஓகே, பிரேக் போங்க. பிரேக் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். Okay, sir. ஓகே.
இதுல வந்துட்டீங்களா? ஜாயின் பண்ணியாச்சா? Yes, sir. Okay, ஒரே நிமிஷம். இங்க லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் இல்லாம. சாரி, சார்ஜ் போட மறந்துட்டேன். லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. அது வரைக்கும் இங்க பார்ப்போம். ஸோ அந்த கொஸ்டின் என்ன பார்த்துருந்தோம்? ஸோ அந்த 5 நம்பரோட எல்சிஎம் வந்து 60, அதாவது x-1 வந்து 16 பார்த்துருந்தோம் இல்லையா? ஹலோ ஹலோ எஸ், ஓகே. ஸோ அப்போ அந்த 5 நம்பரோட எல்சிஎம் வந்து 60. ஸோ அப்போ 61 வந்து ஷுட் பி த ஆன்சர். ஸோ அப்போ 61 வந்து 2 3 4 5 6 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வந்துருது. ஆனா அதே நம்பரை 7ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 1 வருதா? வரல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எக்ஸாக்டா டைரக்டா வந்து ஆன்சர் 61ன்னு எடுக்காம 60k + 1 எடுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எந்த கண்டிஷன்? 60யோட மல்டிபிளா இருக்கணும், +1 இருக்கணும் இல்லையா? அப்பதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். எந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்? 2 3 4 5 6ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வர்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது 61 டைரக்டா எடுக்காம 60யோட ஏதோ ஒரு மல்டிபிள் +1, தட் இஸ் 60k + 1 அப்படின்னு எடுக்கலாம். ஆனா 61kன்னு எடுத்ததுதான் எனக்கு ஒரு கம்ப்ளீட் கண்டிஷன். யாரோ ஆன் பண்ணிருக்கீங்க. மியூட் பண்ணிக்கோங்கம்மா. யாரோ மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. நான் இப்ப ஹோஸ்டா இல்ல, கோஹோஸ்டா இல்ல, என்னால மியூட் பண்ண முடியல. கைசர் ஃபாத்திமா மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. சோ அப்போ 60k + 1 எடுத்துக்கலாம். சரிங்க, பாக்குறேன். ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, 60k + 1 எடுத்துக்கலாம். இப்போ நீங்க என்ன இந்த கேக்கு வந்து என்ன வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணா அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? கேக்கு 60k + 1 எடுத்துட்டீங்க இல்லையா? 60k + 1 வந்து கண்டிப்பா வந்து கேக்கு என்ன வேல்யூ நீங்க கொடுத்தீங்கனாலும் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தட் இஸ் 2 3 4 5 6ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்ப நீங்க செகண்ட் கண்டிஷனே சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா கேக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும்? 7ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகுது அந்த ரிசல்டன் நம்பர் அப்படிங்கறத செக் பண்ணுங்க. ஸோ அப்ப கேக்கு வந்து 1 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா 60 × 1 60 + 1 61 வந்து 7ஆல டிவைட் ஆகுமா? ஃபாலோ பண்ண முடியுதா? 61 7ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது சார். ஆகாது. அடுத்து கேக்கு வந்து 2 சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. 121. ஓகே, பார்க்கலாம்.
கேக்கு வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 7 வராது. 7 எப்படி வரும்? 421 டிவைட் ஆகாது இல்லையா? சரி ஓகே பாருங்க. 60க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 121 வந்திருக்கும். 121 7 டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 181 181 7 டிவைட் ஆகுமா? அடுத்து 241 7 டிவைட் ஆகுமா? அடுத்து 301 7 டிவைட் ஆகுமா? 301 7 டிவைட் ஆகுமா? Yes, sir. ஆகும். எஸ். ஸோ 301 தான் வந்து உங்களோட ஆன்சர். ஸோ 301 இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? எந்த ரெண்டு கண்டிஷன்? 2 3 4 5 6 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. ரிமைண்டர் 1 கொடுக்கும். ஹலோ, யாரும் எதுவும் பேசுறீங்களா? ஓகே. ஸோ 301 2 3 4 5 6 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. ரிமைண்டர் 1 கொடுக்கும். ஸோ அதே மாதிரி 301 வந்து 7 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. எக்ஸாக்டா எத்தனை டைம்ஸ்? 43 டைம்ஸ் வந்து எக்ஸாக்டா கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். ஆர்எல்ஸ் இந்த 60K+1 நீங்க இன்னொரு திங்கிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணலாம் 60K வந்து 7 ஆல டிவைட் பண்ணுங்க. 7 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 56K வந்து 7 ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகுமா? ஏன்னா 56 வந்து 7 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர், அப்படித்தானே? 56 வந்து 7 ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். அப்போ 56 வந்து 7 ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா 56 ஓட எல்லா மல்டிபிளும் 7 ஆல டிவைட் ஆகத்தானே செய்யும். ஆமா. ஸோ 56K வந்து 7 ஆல டிவைட் ஆகுது. அது வந்து அப்ப தனியா எடுத்துங்க. 60Kல 56K போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும்? 4K இருக்குமா? Yes, sir. 4K+1 வந்து வச்சுக்கோங்க. அப்ப இந்த 4K+1க்கு நீங்க கேக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. அப்ப ஈஸியா இருக்கும். ஸோ கால்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான லார்ஜர் நம்பர்ஸ் வந்து நீங்க 7 டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண தேவை இருக்காது. 4K+1 இப்போ 4K வந்து 1 சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. 1 சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன ஆகும்? 5 வந்திருக்கும். 5 7 டிவைட் ஆகுமா? No, sir. அடுத்து கேக்கு 2 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் 9 வந்திருக்கும். 9ம் 5 டிவைட் ஆகாது. ஸோ அதுவும் ஆன்சர் எடுக்க முடியாது. அடுத்து கேக்கு 3 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா 13 வந்திருக்கும். 13 ஆகுமா? ஆகாது. 4 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா 17 ஆகுமா? No, sir. 7 டிவைட் ஆகுமா? ஆகாது. அடுத்து கேக்கு 5 சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. 21 21. 7 டிவைட் ஆகுமா? Yes, sir. எஸ். ஸோ 21 தான் வந்து சாரி அதான் வந்து உங்களோட ஆன்சர். ஸோ அப்போ 21 அப்படின்னா என்ன அர்த்தம்? கேக் வந்து நம்ம 5 சப்ஸ்டிடியூட் பண்ணோம். நமக்கு அங்க ரிசல்ட் டோட்டல் வேல்யூ என்ன இருந்தது? 60K+1. Yes, sir. So அப்போ 60 into 5 plus 1. So that is 301. K ஓட வேல்யூ இங்க இந்த 4K ரிமைனிங் அதுல கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை 60K கேவை ல வந்து ஆமா 60 கிட்ட பண்ணுங்க. ஏன்னா இந்த நம்ம சிம்பிளிஃபிகேஷன் எதுக்காக பண்றோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸ் பண்ண வேண்டாமே, லார்ஜர் நம்பர்ஸை வச்சு அப்படிங்கறதுக்காண்டி இந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 60K+1 தான். ஸோ அதுல கேவோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதான் உங்களோட ஆன்சர். ஸோ அதை வந்து லார்ஜர் நம்பர்ஸை வச்சு நம்ம 7 டிவைட் பண்ணக்கூடிய அந்த டிவிசிபிள் ரூல் செக் பண்ண வேணாமே அப்படிங்கறதுக்காண்டி அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம். 4K+1. ஏன் 4K+1? ஏன்னா 60Kல வந்து 56K வந்து எக்ஸாக்டா 7 டிவைட் ஆக தான் செய்யும் இல்லையா? ஓகே சார். எஸ் ஸோ சார். அதனால ஓகே ஓகே ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? தேங்க்யூ சார். புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நமக்கு. இதோட கொஸ்டின்ஸ் அப்படின்னா எஸ்எஸ்சி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அது இன்னமும் நம்ம டீல் பண்ணவே இல்லை. நிறைய மாடல்ஸ் இல்லை. இதே இப்போ இந்த சொன்னாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து ஒரு 4-5 மாடல் சும்மா சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் பெருசா எதுவும் இல்லை. ஸோ அது மட்டும் தான். ஸோ இந்த கைண்ட்ல வந்து ஒரு 4-5 மாடல்ஸ் இருக்கு. ஸோ அதோட வந்து முடிஞ்சிடும். ஸோ அது வந்து எஸ்எஸ்சி ஸ்லைட்ஸே வந்து தனி, பிபிடி வந்து தனி. இது வந்து ஆக்சுவலாக டிஎன்பிசி பிபிடிஸ். நிமிஷம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ரீஷ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி.
ஓகே, அது ரீஸ்டார்ட் ஆகட்டும். அடுத்த டாபிக் வந்து ஆவரேஜ். ஆவரேஜ் ஆவரேஜ்னா என்ன ஐடியா? ஆவரேஜ்னா என்ன தெரியுமா? What do you mean by average? ஹலோ, சராசரியா இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா வந்து அவங்களோட ஆவரேஜ் என்னங்கிறது பார்க்கறது. ம் ஓகே, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாமா? ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி டோட்டல் வேல்யூ அப்படி சொல்லலாமா? ஓகே, நம்ம இதுல டென்த்தோட மார்க்ல வந்து நம்ம பர்சன்டேஜ் பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கா? 10th மார்க்ல வந்து நம்ம பர்சன்டேஜ் பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஆஹ், வேற வேற ஈச் சப்ஜெக்ட்ல வந்து வேற வேற மார்க் எடுத்திருக்காரு. ஆனா அவரோட டோட்டல் மார்க் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 415 வச்சுப்போம், சிம்பிள் நம்பர் 415 வச்சுப்போம். ஒரு நிமிஷம் லாகின் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, 415 வச்சுக்கலாம். ஸோ அப்ப அங்க உங்களோட பர்சன்டேஜ் என்னவா இருந்திருக்கும்? பர்சன்டேஜ் வர இங்க பர்சன்டேஜ் போக வேண்டாம், நீங்க ஆவரேஜே சொல்லுங்க. ஆவரேஜ் என்னவா இருந்திருக்கும்? டிவைடட் பை 5. அந்த மொத்த டோட்டல் வேல்யூவை எத்தனை எத்தனை சப்ஜெக்ட் இருந்தது? 5 சப்ஜெக்ட் இருந்தது இல்லையா உங்களுக்கு? ஸோ அந்த 5 சப்ஜெக்டால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு என்ன? ஆவரேஜ். ஆவரேஜ் ஆஃப் ஆல் தோஸ் 5 சப்ஜெக்ட்ஸ் இல்லையா? ஒரு நிமிஷம். இது ஷட் டவுன் ஆனது ஏதோ வந்து ஒரு அப்டேட் பெண்டிங் இருந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் ஆயிட்டு இருக்கு, அதனால டிலே. ஓகே, ஸோ இப்போ ஆவரேஜ்னா என்ன சொல்லலாம்? சம் ஆஃப் தி நம்பர்ஸ் டிவைடட் பை நம்பர், டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ், ஆர் சம் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், ஆர் சம் ஆஃப் ஆல் தி என்டிட்டிஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் சொல்லலாமா? ஸோ இதான் வந்து ஆவரேஜோட பேசிக் ஃபார்முலா. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு மட்டும் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே, ஆயிடுச்சு. ம் ஓகே, ஸோ ஆக்சுவலாக இன்னும் ஒன்று பண்ணலாம். இது ரீஸ்டார்ட் வந்து அப்டேட் வந்து பெரிய அப்டேட்டு, கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷத்துக்கு மேலே அப்டேட்டே பண்ணல. அந்த அப்டேட் ஆயிட்டு இருக்கு. செஷன் கண்டினியூ பண்ண முடியும் தெரியல, இன்னும் ஒரு 25 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ செஷன் இதோட வைண்ட் பண்ணிக்கலாம். எல்ஜிஎம் வச்சு எல்ஜிஎம் முடிச்சிட்டோம். ஸோ அதுலேயே வந்து இந்த பேசிக் லாஸ்ட்டாக வந்து எஸ்எஸ்சி கைண்ட் ஆஃப் கொஷின். ஸோ அதை வந்து பின்னாடி பார்ப்போம். அந்த எஸ்எஸ்சி ஸ்லைடு வந்து ஓப்பன் அதோட பார்ப்போம். ஏன்னா இந்த கொஷின்ஸை டீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்சி கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் போடலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொன்னிருந்த மாதிரி. ஸோ அதனால அது லேட்டராக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி அடுத்த டாபிக் வந்து ஆவரேஜ். ஸோ அதே நெக்ஸ்ட் செஷனில் கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு வந்து செஷன் வைண்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த அப்டேட் ஆகுமான்னு தெரியல. ஸோ எனக்கு இதில் இப்படி பேசுறது வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங் இல்லை, உங்களுக்கும் அது கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால செஷன் வைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம ஆவரேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்த டாபிக். ஓகேவா? செஷன் வைண்ட் பண்ணிக்கலாமா? ஹலோ.
இருக்கீங்களா? சார் எஸ் சார். ஓகே 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 தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். அண்டில் தென் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அட்லீஸ்ட் வந்து அந்த 1 வீக் கேப்ல வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸாவது சால்வ் பண்ணலாம். 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு குவாண்டம் இருக்குமான்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பா அதோட அதிகமா 1000 ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து n நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிள். அதனால சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா அரேஸ் பண்ணுங்க. ஓகேவா? வைண்ட் பண்ணிக்கலாமா? சார் ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ.